ஹாய் சோல்ஸ், வெல்கம் யூ. நான் உங்கள் சங்கரேஸ்வரி பேசுகிறேன். இன்னைக்கு நாம் இந்த சிவபுராண உள்ள பொருள் விளக்கத்தோட தொடக்கம் தான் பார்க்க போகிறோம். அடுத்த 3 பதிகங்களுடைய விளக்கங்கள் என்ன இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஊங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. இந்த பதிகத்துல உள்ள முதல் வரி, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. எதோடைய வேகம்? நம்ம வாழ்க்கையினுடைய வேகத்தையும் மனதின் வேகத்தையும் அழித்து ஆண்ட இறைவனாகிய சிவபெருமானினுடைய திருவடிகள் வெல்லட்டும் அப்படின்னு சொல்றாரு. பிறப்பறுக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க. இந்த பிறப்பை அறுப்பவனாகிய, இந்த பிறப்பை ஒரு மரம் போல நாம் எடுத்துக்கலாம். அந்த மரத்தை ஆணி வேரோட பிடுங்கி எரியக்கூடியவர் தான் நம்மளுடைய சிவபெருமான். அந்த பிஞகன் அப்படின்னா தலையில ஒரு அழகான அடையாளங்களை உடையவர். சிவபெருமானுடைய தலை எப்படி இருக்கும்? ஜடா முடியுடன் கங்கையையும் சந்திரனையும் தலையில் அணிஞ்சிருப்பாரு. அவ்வளவு பெரிய அழகான தலையுடையவருமாகிய பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க அப்படின்னா, போர்ல வெற்றி அடைபவனுக்கு காலில் ஒரு அணிகலன் போட்டுவாங்களாமா. சரியா? அதன் பேர் தான் கழல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்ப இங்க இறைவனாகிய மன்னனே அவர் சூட்டி இருக்கக்கூடிய அந்த அணிகலன்கள் வெல்லட்டும் அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான். புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. புறத்தாருக்குன்னா தன்னை அறியாதவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அன்பே சிவமாய் இருப்பதுதான் சிவபெருமான். அந்த அன்பே இல்லாதவங்களுக்கு அறிய முடியாதவனாக ரொம்ப தூரத்துல இருப்பாராமா சிவபெருமான். ஆனா இங்க கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அன்பு இல்லாதவங்க கிட்ட தூரமா தான் இருப்பாரே தவிர அவர் அங்கேயும் இருப்பாருன்னு தான் அர்த்தம். தூரமா தான் இருப்பாரே தவிர அவர் இருக்கவே மாட்டாரு, அவருடைய அருள் இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தவங்களோட வீட்டுக்கு கூப்பிடாம நாம போவோமா? அங்க மதிப்பு இருக்காது, அது சரி கிடையாது. அதே மாதிரி இறைவன் கூட நீங்க அழைத்தால்தான் பக்கத்துல வருவாரு. ஆனா அவர் அங்கேயேதான் உங்களுக்காக இருக்காரு. உங்களே நெருங்கி அருகில் வருவார். அன்பு இருக்கிறவங்க கிட்டதான் நெருங்கி அருகில் வருவாரு. புறத்தாருக்கு சேயோம்னா ரொம்ப தூரமா போயிடுவாராம். பூங்கழல்கள் வெல்க. ரொம்ப தூரமா போகக்கூடிய பூ போன்ற அழகான கழல்களை உடைய இறைவனுடைய திருவடிகள் வெல்லட்டும் அப்படின்னு சொல்றாரு. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க. இறைவனை மனதார கைகூப்பி வேண்டுவாங்க இல்லையா, அவங்களுடைய மனசுல இறைவன் எப்பயுமே இருப்பாரு. உள்மகிழும், அவருடைய மனம் குளிர வச்சு சிவபெருமானுடைய கழல்கள் வெல்லட்டும் அப்படின்னும், சிரம் குவிவார் ஊங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. தலை தாழ்த்தி இப்படி தலைக்கு மேல வணக்கம் சொல்லி சிரம் தாழ்ந்து வணங்குவருடைய வாழ்க்கையை ஓங்குவிக்கும் இறைவனுடைய திருவடிகள் வெல்லட்டும் அப்படின்னும் சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான். அடுத்த பதிகம் பார்க்கலாமா? ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி. இந்த பதிகத்துல ஈசன் அடி போற்றி, இந்த உலகத்துல எங்குமா இருக்கக்கூடிய இவனுடைய திருவடிகள் போற்றி, எந்தை அடி போற்றி, என் தந்தையாகி நின்று அருளக்கூடியவனுடைய திருவடி போற்றி, தேசன் அடி போற்றி, ஒளி ரூபமாய் விளங்கக்கூடியவனுடைய திருவடிகள் போற்றி அப்படின்னும், சிவன் சேவடி போற்றி, சிவ பொருளாய் விளங்கக்கூடிய சிவந்த திருவடிகள் போற்றி அப்படின்னு சொல்றாரு. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, அன்பே ரூபமாய் இருக்கக்கூடியவனும் தூயவனுமா விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடிகள் போற்றி அப்படின்னும், மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. வாழ்க்கையே மாயையில தான் இருக்கு. அந்த மாயமாகிய இந்த பிறப்பை அறுக்கக்கூடியவனுடைய
சிவபெருமானாகிய மன்னன் ஈசன் திருவடி போற்றி அப்படின்னும், சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஈசனாகிய இறைவனுடைய திருவடிகள் போற்றி அப்படின்னு சொல்லி வணங்குறாரு மாணிக்கவாசக பெருமான். அடுத்த பதிகம், ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். இந்த பதிகத்துல மாணிக்க வாசகர் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, சிவபெருமான நான் எவ்வளோ உருகி அவர் எனக்குள்ள வந்த பெருமையை நான் எல்லாருக்கும் எப்படி போய் சொல்றேன், இந்த உலகத்துக்கு அவருடைய பெருமைகளை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நெகிழ்ந்து சொல்ல வர்றாரு. அது எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாமா? ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, தீராத இன்பத்தை கொடுக்கக்கூடிய மலை போன்ற கருணை உடைய இறைவனே உன் திருவடிகள் போற்றி அப்படின்னும், சிவனவன் என் சிந்தையில் நின்று அதனால் மாணிக்கவாசக பெருமானுக்கு அவருடைய சிவபெருமானுடைய தரிசனம் கிடைத்து அவருடைய சிந்தையில அவர் நிலை பெற்றதுனால அவருடைய திருவருளால் திருவடிகளை வணங்கி சிந்தை மகிழ, அவருடைய மனம் மகிழ அவருடைய பெருமைகளையும் வர்ணிப்பு, அவர் எப்படியெல்லாம் இருக்காரு, அவருடைய கருணை எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் எல்லாருக்கும் இந்த உலக மக்களுக்கும் போய் சொல்லுவேன். எதற்காக சொல்லுவாராம்? முந்தை வினை முழுதும் ஓத உரைப்பன் யான், எல்லாருடைய முன்ஜென்ம வினைகள் எல்லாமே தீர்றதுக்காக நான் கண்டிப்பா உரைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான். ஸோ இதுதான் இந்த 3 பதிகங்கள்ல உள்ள வரிகளினுடைய விளக்கங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.